1958ல ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்ங்கிற பேர்ல யாரெல்லாம் தனக்கான துறையில தலை சிறந்து விளங்குனாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு நடைபாதையை உருவாக்கி அதுல அவங்க பேரை ஸ்டார் வடிவத்துல பதிச்சிருப்பாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைபாதையில கிட்டத்தட்ட 2200க்கும் அதிகமான பிரபலங்களோட பேர் பதிக்கப்பட்டிருக்குதாம். அப்படி பாக்குறப்போ குத்து சண்டையில என்னைக்குமே தனக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கக்கூடிய முகமது அலிக்கும் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆனா மத்தவங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா லெஜெண்ட்ஸோட பேர் பதிச்ச ஷீல்டும் தரையில இருக்கிறப்போ ஒன் அண்ட் ஒன்லி முகமது அலியோட பேர் பதிக்கப்பட்ட ஷீல்ட மட்டும் ஒரு வால்ல தொங்க விடலாம்னு அந்த கமிட்டி முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க அந்த முடிவெடுக்கிறதுக்கான முதல் காரணம், இங்க இருக்கிற எல்லாரும் தன்னோட துறையில தலை சிறந்து விளங்குனதுனாலதான் ஒரு பிரபலமா அடையாளம் காணப்பட்டாங்க. ஆனா இதே முகமது அலியோட விஷயத்துல அவர் அறிமுகமானதுக்கு அப்புறமா தான் பாக்ஸிங்ல புது யுகமே ஆரம்பிச்சது. அடுத்த காரணம் அவரோட பேர்ல இருக்கிற முகமதுங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க. இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா வந்த ஒரு மாமனிதரோட பேரை யாரும் தெரியாம கூட மிதிக்க கூடாதுன்னு தான் முகமது அலியோட ஷீல்ட மட்டும் செவத்துல வச்சிருக்காங்களாம்.